ஒரு பொண்ணோட ஆழ் மனசுல அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது. கண்டிப்பா அந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கும்னு நம்புறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதமா நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதை முழுசா கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்க பாலா. இப்ப கதைக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல ரெண்டு நாட்டு மன்னர்களுக்கு இடையே போர் நடந்துச்சு. ஒரு போர் அப்படின்னாலே யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க, இன்னொருத்தர் தோத்துருவாங்க இல்லையா? அப்படி தோத்து போன மன்னன் கிட்ட ஜெயிச்ச மன்னன் சொல்றான், நான் கேட்குற ஒரு கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லிட்டா உன்னோட நாட்டை உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. தோத்து போன மன்னனும் தன்னோட நாட்டை திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக அவனோட நிபந்தனைக்கு ஒத்துக்கிறான். ஒரு பெண் தன்னோட ஆள் மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வி. ஜெயிச்ச மன்னன் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான காரணம், சில காலங்களுக்கு முன்னாடி இதே கேள்வியை அவனோட காதலி அவன்கிட்ட கேட்டுட்டு, இதுக்கு நீ பதில் சொன்னாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனாலதான் ஜெயிச்ச மன்னன் தோத்து போன அந்த மன்னன் கிட்ட இந்த கேள்வியை கேட்குறான். கேட்டுட்டு 2 நாள் உனக்கு அவகாசம் தரேன், அதுக்குள்ள நீ பதில சொல்லிட்டேன்னா உன்னோட நாட்டை நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். தோத்த மன்னன் இதுக்கான பதில பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், அவனுக்கு திருப்தியான பதில் கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு சிலர் அவன்கிட்ட, நம்ம நாட்டோட எல்லை பகுதியில உள்ள காட்டுல ஒரு சூனியக்காரி இருக்கா, அவளுக்கு இதுக்கான பதில் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னன் அந்த சூனியக்காரியை தேடி போறான். ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சு அந்த சூனியக்காரியை கண்டுபிடிக்கிறான். நடந்த கதை எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி தன்னோட கேள்வியையும் கேட்குறான். கண்டிப்பா நான் பதில் சொல்றேன், இதனால அந்த மன்னனுக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு உன்னோட நாடு திரும்ப கிடைக்கும், இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அந்த சூனியக்காரி கேட்க, நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு அந்த மன்னன் அந்த சூனியக்காரிக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறான். உடனே சூனியக்காரியும் தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணோட ஆழ் மனசு எண்ணம் அப்படின்னு தன்னோட பதில மன்னன் கிட்ட சொல்லி முடிக்கிறான். பதில் கிடைச்ச சந்தோஷத்துல எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போய் ஜெயிச்ச மன்னன் கிட்ட தன்னோட பதில சொல்றான். அவனும் தன்னோட காதலி கிட்ட அந்த பதில சொல்ல, திருப்தி அடைஞ்ச அவனோட காதலி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. தோத்த மன்னனுக்கு அவனோட நாடு திரும்ப கிடைச்சிருச்சு. இப்ப தான் சூனியக்காரிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போய் அவளை கண்டுபிடிச்சு உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சூனியக்காரியோ தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி அந்த மன்னன் கிட்ட கேட்கிறா. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக மன்னனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். உடனே அந்த சூனியக்காரி ஒரு அழகான தேவதையா உருமாறி அவன் முன்னாடி காட்சி கொடுக்குறா. அதோட அவ மன்னன் கிட்ட ஒரு நிபந்தனையும் வைக்கிறா. நமக்கு கல்யாணம் அனுப்புறோம், நம்ம 2 பேரும் அறையில தனியா இருக்கும்போது நான் ஒரு சூனியக்காரியா இருந்தா உன் கூட வெளியே வரும்போது நான் ஒரு அழகான தேவதையா இருப்பேன். இல்ல நாம 2 பேரும் அறையில தனியா இருக்கும்போது நான் ஒரு அழகான தேவதையா இருந்தா உன் கூட வெளியில வரும்போது நான் ஒரு சூனியக்காரியா இருப்பேன். இதுல எது உன்னோட விருப்பம் அப்படின்னு கேட்குறா. உடனே மன்னன் கொஞ்சம் கூட யோசிக்காம, இதுவும் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால முடிவு எடுக்கிற முழு அதிகாரமும் உரிமையும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். மன்னனோட இந்த பதிலை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த சூனியக்காரி, முடிவை என்கிட்டயே விட்டுட்டதுனால நான் எப்பவுமே ஒரு அழகான தேவதையாவே உன் கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த கதை சொல்ல வர நீதி என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவங்களே எடுக்கும்போது தேவதையா இருக்கிறாங்க, முடிவுகள் அவங்க மேல திணிக்கப்படும் போது சூனியக்காரியா மாறிடுறாங்க. எது எப்படியோ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க பாலா. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.